சரி, இன்றைக்கி ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்குன்னு சொல்லி இந்த ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம், நம்ம அதை தியானிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாத்ராகமம் 34வது அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அற்புதமான வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியம், அந்த ப்ரேயர் ரூம் இருக்குல்ல, ஓடு போட்ட ப்ரேயர் ரூமில் 3 பேர் நம்ம ஜெபித்து ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் அந்த ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நம்ம சந்தித்தோம். சில மத தீவிரவாதிகளினுடைய மிரட்டல்கள், சில மத தீவிரவாதிகள் இங்கே நடக்கும்போது கல்லை தூக்கி எறிந்த காட்சிகள், ஒரு வேனுக்கு வாடகைக்கு நம்ம ஆட்களை அடிக்கும்போது அந்த வேனில் கல்லை தூக்கி உடைத்த காட்சிகள், இது எல்லாம் நடந்தது. இன்றைக்கி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நான் நிறைய மத தீவிரவாதிகள் குறிப்பாக நம்ம ஊழியத்தை பயங்கரமாக எதிர்த்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இதே இடத்துக்கு சாட்சியாய் வரணும் என்று நான் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். இந்த வாக்கு தத்தம் எனக்கு இயேசு வந்திருக்கிறார் ஊழியத்துக்கு, உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மோசைக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக பயங்கரமான காரியத்தை செய்வேன். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவரே எப்படிப்பட்ட ஆண்டவர்? பைபிளில் அன்பான ஆண்டவர், இரக்கமுள்ளவர், மனதுருக்கவள் எல்லாம் இருக்குது. ஆண்டவருக்கு 1000 நாமங்கள், ஒரு நாமம் கிடையாது. ஆண்டவரை ஒரு நாமம் சொல்லி நம்ம அழைக்க வேண்டியதல்ல, 1000 நாமங்கள். இப்போ நம்மளே ஆண்டவருக்கு ஒரு நாமம் வைத்து என்ன செய்யலாம்? ஆமாம், நானும் அடிக்கடி சொல்லுவேன், நெருங்க முடியாத ஆண்டவர், தொட முடியாதவர், ஆனால் நம்ம உள்ளத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவன். அதே மாதிரி ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாசிக்கலாம், நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பாருங்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. உபாகமம் 7:21. அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு என்ன பேர் இருக்கு? பயங்கரமான தேவன். பயங்கரமான தேவன். ஒரு தாயார் நம்ம ஜெபத்துக்கு வருவாங்க, ஒவ்வொரு வாரமும் வந்து சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கிட்ட வீணா சண்டை போடுறாங்க, எங்களிடத்துல அடிக்கடி வம்பு பண்ணுறாங்க, கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. நான் சொல்கிறேன், நம்ம தேவன் யார் என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பயங்கரமான தேவன். நம்ம பேர் எப்படி கொடுத்துருக்காங்க? பயங்கரமான தேவன். அப்போ உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, முதல்ல உங்களுக்கும் எனக்கும் ஒரு புரிதல் வேண்டும். நம்ம தேவன் ஒரு பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அது என்ன பயங்கரமானன்னா மோசமான அந்த வார்த்தை கிடையாது. அவருடைய பரிசுத்தத்துக்கு நிகர் உலகத்தில் யார்கிட்டையுமே. அவ்வளோ ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன். அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது. ஆண்டவருடைய வெளிச்சத்துக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது. ஆண்டவரை தரிசித்தேன் அப்படின்னு சொல்லி யாரும் அந்த இடத்துல தைரியமாக நிற்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆண்டவர். சில தேவதூதர்களே ஊழியர்களுக்கு தரிசனமாகும் போது தேவதூதர்களை பார்த்து சிலர் பயந்து நடுங்கி பாதத்தில் என்ன செஞ்சிடறாங்க? விழுந்துடுறாங்க. நம்ம ஆண்டவர் அவ்வளோ பெரிய பிரகாசம். பாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த நாட்கள் ஆண்டவர் யோவேலெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நாளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாள் ஆண்டவருடைய வருகையினால் எடுக்க வேண்டாம், எல்லாரும் கவனிங்க.
அந்த நாள் ஆண்டவருடைய வருகை நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாள் பயங்கரமான நாள். ஹல்லேலூயா. ஆமாம், அங்கே அப்போ ஆண்டவர் வரும்போது சூரியன் என்ன செய்யாது? சூரியனால் நிற்க முடியாது. சூரியனுடைய வெளிச்சம் தேவையில்லை. சந்திரன் ரத்தமாய் மாறும், சூரியன் இருளாய் மாறி போகும்னு வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு பயங்கரமான ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்ம ஆண்டவரே பயங்கரமான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பயங்கரமான அந்த பரிசுத்தமுள்ள தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்குமா? பயங்கரமாக இருக்கும். நம்ம சத்துருக்களுக்கு தெரியாது நம்ம ஆராதிக்கிற தேவன் யார். சில நேரத்தில் அதை காண்பிப்பார். வாசித்தோம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படி காண்பித்தார் பாருங்கள். அதை வாசிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்படுற காரியம். வாசிக்கலாம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 30-31 வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரே பாருங்க, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் செங்கடலை என்ன பண்றார்? ரெண்டாய் பிளக்கிறார். இதெல்லாம் நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம். பைபிளில் ஏதோ கதை அப்படி இல்லை, உண்மையாக தத்ரூபமாய் நடந்த ஒரு காரியம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எதிரிகள் விரட்டி கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் சில எதிரிகள், சில சத்துருக்கள் உங்களை துரத்தி கொண்டு இருக்கலாம். பாருங்க, பைபிள் சொல்றது வீட்டாரே உனக்கு சத்துரு. சிலருக்கு வீட்டுக்கார் சத்துருவாக இருப்பாங்க, சிலருக்கு வீட்டார் சத்துருவாக இருப்பாங்க, சிலர் சொந்த பந்தங்கள் சத்துருவாய் மாறி போவார்கள். ஆனால் பாருங்கள், இவர்கள் எல்லாருக்கும் மத்தியில் தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், எதிரிகள் பின்பக்கமாக விரட்டி கொண்டு இருக்கிறார்கள். முன்னாடி செங்கடல் இருக்கிறது, போகிறதுக்கு தப்பி போகிறதுக்கு வழி என்ன செய்யலை? இல்லை. ஒன்று கடலில் குதித்து சாகணும், இல்லை எதிரிகள் இடத்துல மடங்கடிச்சு சாகணும். ஆண்டவர் பாருங்க வித்தியாசமான பயங்கரமான தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் பாருங்க வழியை செங்கடலை ரெண்டாக பிளந்து என்ன செஞ்சது? வழி விட்டது. அது எப்படி ஒரு மேஜிக் மாதிரிலாம் நடக்கலை. ஒரு இந்த ஜீம்பும்பா சூ போ அப்படின்லாம் என்ன செய்யலை, இந்த காற்றூனில் காட்டுற மாதிரிலாம் நடக்கலை. இயற்கையாகவே காற்றுகள் அடித்து, கீழ்காற்று அடித்து, அலைகள் விலகி, அந்த தண்ணி இயற்கையாகவே ரெண்டு பக்கம் போய் நடுவில் வெட்டாந்தரையாக நின்னது, மதில் போல நின்றது. ஹல்லேலூயா. கற்பனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்படி தண்ணி ரெண்டு பக்கமும் செவுறு மாதிரி நிற்குமா? தண்ணி செவுறு மாதிரி அப்படி நின்னது, மதில் மாதிரி நின்றது. நடுவில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். இவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போய் மறுகரை சேருவதற்கு முன்பதாக பின்னாடி துரத்தி வந்த எதிரிகள் அவர்கள் மூழ்கி இவங்களுக்கு முன்னாடி செத்து அந்த கரையில் பிணமாக கிடந்தாங்க. ஹல்லேலூயா. அதான் இதில் போட்டிருக்கு பாருங்க. கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள், நான் இதை யோசித்து பார்த்தேன், எவ்வளோ பயங்கரமான தேவனை நீங்களும் நான் வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்ம கூட இருந்து பயங்கரமான காரியத்தை செய்கிறார். கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரவேலில் இருந்து ஜனங்களை வெளிக்கொண்டு வர்ற வரைக்கும் ஆண்டவர் பயங்கர போராட்டம் நடந்து கொண்டே தான் இருந்துச்சு. இவங்க அற்புதம் செஞ்சால் அவன் மந்திரவாதி செய்கிறான். ஒவ்வொரு காரியத்திலேயே இப்படி ஜெயித்து 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 கடைசியாக இறுதியாக ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். எதிரிகள் எல்லாரும் மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்கள். உங்கள் எதிரிகள் உங்களை துரத்தி கொண்டு வரலாம், உங்களை பின்னாடியே விரட்டி கொண்டு வரலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கட்டுங்க, நடந்த சம்பவம். எதிரிகள் இவர்கள் இந்த கரை சேருவதற்கு முன்பதாக மடங்கடிக்கப்பட்டு பிணமாய் கடந்தார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியம் உள்ள தேவன். எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில. எனக்கு இதை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும், அவன் கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறான். எதிர்த்தார்கள், ஆரம்பத்தில் ஊழியத்தை எதிர்த்தார்கள். எத்தனையோ பேர் மத தீவிரவாதிகள் எதிர்த்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல சாட்சியாய் நிற்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆனால் சிலர் மடங்கடிக்கப்பட்டார்கள், சிலர் ஆண்டவரால் மடங்கடிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் பாருங்க இன்றைக்கு கிருபையாக குடும்பத்தை எல்லாம் ரட்சித்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நின்று யாரும் வெற்றி பெற முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தோல்வியை பார்க்காத ஒரு தேவனை நீங்களும் நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றாகிய மெய் தேவனாகிய அவரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் பாருங்க அன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அதுக்கு பிறகு பாருங்க ஒருவேளை ஜனங்களுக்கு முன்பாக அற்புதம் செய்கிறார். அடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம்.
என்னாகமம் 16:32. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா கோராகன் புத்திரர் ஒரு டீம் என்ன செய்யறாங்க, எழும்புறாங்க. பிரபலமான ஆட்கள், சாதாரண ஆட்கள் இல்லை, பிரபலமான ஆட்கள் எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். ரொம்ப பிரபலமான ஆட்கள் பாருங்க. சபையில் பெரிய ஆட்கள் அப்படி தான் இருந்தாங்க. கர்த்தருடைய சபைக்கு மேலாக நின்று அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. எப்படி பேசினாங்களாம், அதே அதிகாரம் 2:3 வாசிக்கலாம். 2வது வசனம் 3வது வசனம். பாருங்க, கர்த்தர் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய சபையில் நீங்கள் எப்படி உயர்த்தலான்னு சொல்லி கர்த்தர் பேரை சொல்லியே கர்த்தருடைய தாசனாகிய மோசைக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் பேரை சொல்லி உங்களுக்கு சிலர் என்ன செய்யலாம், பேசலாம். ஆண்டவர் பேரை சொல்லியே உங்களுக்கு விரோதமாக பேசலாம். அப்படி பேசினாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருக்குடைய கோபம் பயங்கரமாக வந்தது. ஆண்டவர் மோசைக்கு விரோதமாக நின்ற மக்களை ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அப்படி இதே மாதிரி சபையில் மக்கள் கூடி இருக்கும்போது இங்கே இருக்கிற பூமி தன் அப்படி பிளந்து அந்த உயிரோடு அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, நரகத்துக்கு போனார்கள். பாருங்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள்லாம். பாருங்கள், உயிரோட பரலோகத்துக்கு போனவங்க நமக்கு தெரியும். எலியா போனார், ஏனோக் போனார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உயிரோட நரகத்துக்கு போன ஒரு சம்பவம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. உயிரோட நரகத்துக்கு போனாங்க, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு உயிரோட நரகத்துக்கு போனாங்க. அவங்ககிட்ட எல்லாம் இருந்த ஒரே ஒரு பலவீனம், குறை சொல்கிற ஒரு ஆவி. நம்மக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. யாரையும் எதுக்கும் குறை சொல்லவே சொல்லாதீங்க. ஊழியத்துக்கு விரோதமாகவோ சபைக்கு விரோதமாகவோ ஊழியர்களுக்கு விரோதம் யாரையுமே குறை சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு ஹேபிட், உங்களுக்கு குறை சொல்லணும்னு தோணிச்சின்னு வச்சுங்களேன், ஜோம் பண்ணும்போது ஏசப்பாட்ட சொல்லுங்கள். இல்லை, ஏசப்பா எனக்கு இந்த ஆளை பிடிக்கவே இல்லை ஆண்டவரே, அப்போ அவன் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை ஆண்டவரே, ஏசப்பா அவன் ஏன் இப்படி பண்ண, சில அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது, கோபமாக வருது அப்படின்னு சொல்லி நம்ம பிடிக்காத காரியங்களோ ஒரு எல்லாமே நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்துங்களேன். இப்போ சாதாரணமாக யார் மேலேயாவது பொறாமை வருதுன்னு வச்சுங்களேன், அதை கூட எப்படி ஜெபத்தில் தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, இந்த நபரை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட அப்படி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் நமக்குள்ளேருந்து மாற்றிடுவார். இப்போ பொறாமைப்படுறது ஒரு தேவையில்லாத ஒரு கேரக்டர், அது நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இந்த கேரக்டர் இனி உனக்கு தேவையில்லை, அதை எடுத்து என்ன செஞ்சிருவேன், மாற்றிடுவேன். குறை சொல்கிற ஹேபிட் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா என் பிள்ளை அது, ஏன்னா பைபிள் சொல்லுது, நீ மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு நாளில் என்ன செய்யணுமா, கணக்கு ஒப்புவிக்கணுமா. வீணான இதெல்லாம் வசனம்லாம் படித்த பிறகு தான் எனக்கெல்லாம் பயம் உண்டாயிருச்சு. அப்போ வீணாக பேசுகிறதே கிடையாது. எந்த அளவுக்கு மௌனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு மௌனமாக இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் மத்தியில் நம்ம டீம்லாம் நாங்கள் காரில் போகும்போது பேசி சிரித்து பயங்கரமாக இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோம் பண்ணுற நேரம் ஃபுல்லாக ஜெபிச்சு, சில நேரத்தில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா 1 மணி நேரம் காரில் ஜெபிச்சுட்டே போவோம். நம்ம டீம் தம்பிமார்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசி குறை சொல்லி, இப்போ அப்படி பேசுகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சில பெரிய ஊழியர்களுக்கு விரோதமாக கூட பேசி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்துலாம் சாரி கேட்டிருக்கிறான். அப்போ நம்ம குறை சொல்லவே கூடாது. ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். குறை சொல்கிற ஆட்கள் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த குறையும் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், சிலர் கணவரை குறித்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கணவரை குறித்து என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் மனைவியை குறித்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி குறை சொல்லி யாருமே திறந்து போகிறது கிடையாது. அதை தேவனிடத்தில் சொல்லுங்கள், குறைவை நிறைவாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் போயிருக்கிறார். நம்ம நிறையா கல்யாண வீட்டுக்கு போவோம். சில கல்யாண வீட்டில் 10 மணிக்கு மேலே போனால் சாப்பாடு தட்டிடும், 9 மணிக்கு மேலே போனால் சாப்பாடு தட்டிடும். சில வீடுகளில் ஏதாவது ஒன்று தட்டிடும், பாயாசம் தட்டிடும், இல்லை முட்டை தட்டிடும், அப்படி ஏதாவது தட்டிடும். ஆனால் காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசுவும் அவருடைய சீசர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா
அங்கே ரசம் குறைபட்டுருச்சு. அப்போ மரியாள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. மரியாள்கிட்ட வந்து சொன்னோடனே மரியாள் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி என்ன செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம செய்யும். அப்படி சொன்ன ஒரு மாத்திரத்தில் பாருங்கள், ஆண்டவர் அவங்க கொண்டு வந்த பச்சை தண்ணீரெல்லாம் எப்படி மாற்றிச்சு? நவமான திராட்சரசமாய் மாறியது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களோட நான் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த இயேசு வந்திருக்கிறார் ஊழியத்தில், இந்த சீயோன் ஜெப கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியம் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கண்டு காணாதவர் போல் இருக்கா. ஐயோ நாங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணோம், எவ்வளோ ஆண்டவரை தேடணும். சில நேரத்தில் ஆண்டவர் அப்படியே அந்த கீழே கொண்டு வந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்து அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் என்ன செய்வார்? உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், இந்த நாட்களில் படம்லாம் நம்ம பார்க்குறதில்ல. அந்த நாட்களில் எம்ஜிஆர் படத்துக்கு சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து 2-3 அடி வாங்குவாராம். வாங்கின பிறகு தான் எதிரியை என்ன செய்வாராம்? அடிப்பாராம். அது மாதிரி ஆண்டவர் சில நேரத்தில் பிசாசு சத்ரு நம்ம வாழ்க்கையில் செயல்படும்போது கொஞ்சம் பொறுமையாக இருப்பார். ஏன்னா அவர் செய்கிற காரியம் எப்படி இருக்குமா? பயங்கரமாக இருக்கும். எதிரிகளை பின்னாடி வரைக்கும் விட்டுட்டு இவங்க கடற்கரையில் அந்த பக்கம் சேர்றதுக்குள்ளே அவங்கள மடங்கடித்து ஆண்டவர் அங்கே கொண்டு அவர்களை பிணமாக என்ன செஞ்சிட்டார்? போட்டார். அப்போ நம்ம ஆண்டவர் சில விஷயத்தை ஏன் பொறுமையாக இருக்கிறார்னா, அவர் அதில் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். யாரும் எதிர்பார்த்து விடாத ஆச்சரியமான முடிவை, அற்புதமான முடிவை, அதிசயமான முடிவை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறதற்காக தேவன் அப்படி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பாருங்கள், பேசினான் மோசே உடனே சண்டைக்கு போல. மோசைக்கு நிறையா, அவன் தான் அன்னைக்கு தலைவன், அதிகாரம் இருந்துச்சு. உடனே அவன் நினச்சி அவன் கல்லெறிஞ்சு கொள்ளுங்கன்னா கல்லெறிஞ்சு கொண்டுருவானு. மோசே இயேசு கிறிஸ்து காலத்தில் அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் மோசே சொன்ன சட்டத்தை பிடிச்சிட்டு தான் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கர வைராக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் மோசே அப்படியெல்லாம் சொல்லலை. மோசே ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். இப்போ உங்களை யாராவது குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு விரோதமாக யாராவது பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதை தேவ சமூகத்தில் சொண்டு, ஆண்டவரே உங்கள் கரத்தில் நான் இதை தெரியப்படுத்துகிறேன்ப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறது ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. பயங்கரமான தேவன் அவர் பாருங்கள். ஆண்டவர் அந்த எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக சபை நடுவில் பூமி வாயை பிளந்து உயிரோடு என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அப்போ அந்த வாதை பயங்கரமாக இருந்துச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற பயங்கரமான ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பயங்கரமான தெய்வத்தை நீங்களை நான் என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், நெகேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை காக்கிற பயங்கரமான தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இயேசுதான் மெய்யான தெய்வம். உலகத்தில் நிறைய மாயான பொய்யான தெய்வங்களெல்லாம் ஜனங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. சில தெய்வங்களை குறித்து சொல்லுவாங்க, இந்த தெய்வம் அருவா வச்சிருக்கு, இது காத்துரும், இது எல்லையை பாதுகாக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நமக்கு சில தெய்வம் சொல்லுவாங்க இதுதான் பணம் கொடுக்கும், அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒன்றே ஒன்று மெய்யான தேவன். ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையில் அவரை சொல்லிடலாம், சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்களை நான் ஆராதித்து கொண்டிருக்கோம். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். பெரிய தெய்வத்தை நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லி. அதனால் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதுக்கு முன்பதாக பயங்கரமான காரியங்கள் எல்லாம் நடைபெறும். நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் இன்னும் கூட ஒரு வசனத்தை. சங்கீதம் 76வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க.
பாருங்க, நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்கிறவன் யார்? ஆண்டவருக்கு முன்னாடி ஒருவரும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஹல்லேலூயா. பயங்கரமான தேவனை நீங்களும் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 28:17 வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:17 வாசிங்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. பயங்கரமான தேவன் உன் கூட இருந்து பயங்கரமான காரியத்தை செய்வேங்கிறாரு. இந்த ஸ்தலம், ஆமாம், இது ஒரு வானத்தின் வாசல். இந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலமாக இருக்குமா? ஆமாம், அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக யாரும் மோதி ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் ஆரம்பத்தில் எதிர்த்து நிற்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒத்தையில் போக வேண்டியிருக்கும். இப்போ பார்த்தா ஒரு சிலர் சொல்கிறாங்க, டேய் உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக நின்னா யாரும் நிற்க முடியலைன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஸ்தலம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாக்குறதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எந்த சாபத்தில் பாவத்தில் பிடிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு விடுதலை கொடுக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக சிலுவையில் தொங்கின இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொன்ன தேவாதி தேவன் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். பயங்கரமான தேவன் பயங்கரமான காரியத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். இந்த ஸ்தலமே ஒரு பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதா இது ஒரு வானத்தின் வாசல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ தூதர்கள் இறங்குறவர்களாக ஏறுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாளில் ஆண்டவருடைய வல்லமையை மகிமையை பெற்றுக்கொள்ள விரும்புகிற பிள்ளைகள் இப்பொழுதே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். எல்லாரும் ஆவியில நிரம்பி வைராக்கியமா ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, வந்த வண்ணமாய் திரும்பி போக கூடாது. என்ன அது அற்புதத்தை எதிர்பார்த்து வந்தீங்களோ அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தான் அந்த இடத்தை விட்டு போகணும். என்ன மகிமையை பெற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்த்து வந்தீங்களோ, ஒரு அபிஷேகத்தை நான் பெறணும்னு சொன்னா ஒரு அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வல்லமையை நான் பெறணும்னு சொன்னீங்கன்னா ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள், சாட்சி சொன்ன பிள்ளைகள், இன்னும் சாட்சியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியத்தை செய்யுங்க. ஒருத்தர் வந்து வெறுமையா திரும்ப கூடாது. இது ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. அப்ப ஒரு பயங்கரமான தெய்வத்தை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை எல்லாரும் பார்க்கட்டு. கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய கரம் இறங்கட்டு இறங்கட்டு. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வெறுமையா வந்து வெறுமையா திரும்பி போறதுக்கு அல்ல இந்த கூட்டம். ஒரு 10-11 கூட்டம் அல்ல இது. தேவன் பிரத்யேகமா உங்க வாழ்க்கையில செயல்பட விரும்புகிறார். ஆண்டவர் இறங்கி உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அற்புதத்தை நன்மையை உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நீங்க பார்க்க முடியும். ஆண்டவரே, அப்பா பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டு. அப்பா தரிசனங்களை பார்க்கட்டும். ஆண்டவர் அநேகருடைய கண்கள் திறக்கப்படட்டும். யார் யாரெல்லாம் கண்களை மூடி சின்சியரா ஜெபிக்கிறீங்களோ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறத நீங்க உணர முடியும். அநேக தரிசனங்களை நீங்க பார்க்க முடியும். இயேசு ராஜாதி ராஜான மத்தியில் வந்திருக்கிறார். இயேசு வந்திருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு, கர்த்தர் வைத்த நாமம், கர்த்தர் கொடுத்த பேர் இயேசு வந்திருக்கிறார்.
ஆண்டவர் கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா? எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அங்கெல்லாம் நான் வந்து நிற்பேன் சொல்லி இருக்கிறார். எங்கே நாமத்தினால் 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறீர்களோ அங்கே உங்க நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னார். உங்க மகா பெரிய தேவன மத்தியில் இருக்கிறார். ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன மத்தியில் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில விடுதலை அற்புதத்தை செய்கிறதற்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். பாவத்தோடு சாபத்தோடு இருப்பான விடுதலை கேளுங்க. ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் எங்களை நடத்தி வந்தீரே அப்ப இந்த ஊழியத்தை 12 வருடம் நடத்தி வந்தீரே. எங்க குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி வந்தீரே. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை இன்றைக்கே அவர் செய்யறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுங்க தேவ வல்லமையை, பெற்றுக்கொள்ளுங்க தேவ அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையை. ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். என்னை நேசிக்க யாருமே இல்லையே, என் மேல அன்பு கூற யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க நிற்கலாம். உங்களை நேசிக்க இயேசு ராஜாதி ராஜா இருக்கிறார். அவர் உங்களை விடுவிக்கும்படி வந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பாவத்தோட வியாதியோட யார் இருப்பீங்கன்னா ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தினால பாவத்துல வியாதியில விடுதலை உண்டாகட்டாண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அற்புதத்தை அதிசயத்தை செய்யும்படி ஜெபிக்கிறாண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறாண்டவரே. ஜோமனுங்க. வாய் திறந்து ஆண்டவர் இடத்துல பேசுங்க. மனமிட்டு ஆண்டவர் இடத்துல பேசுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டாண்டவரே. இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டாண்டவரே. இன்றைக்கு உம்முடைய வல்லமை நடக்கட்டாண்டவரே. இன்றைக்கு உம்முடைய வல்லமையை நாங்க பார்க்கணும். இன்றைக்கு உம்முடைய அற்புதத்தை நாங்க பார்க்கணும். இன்றைக்கு உம்முடைய அதிசயத்தை நாங்க பார்க்கணும். ஆண்டவரே, இந்த கூடாரத்துல நீங்க இருக்கிறத நிரூபித்து காண்பீங்க ஆண்டவரே. ஒரு பிள்ளைகள் கூட வெறுமையா திரும்ப கூடாது. அநேகருடைய கண்கள் திறக்கப்படட்டும். அநேகர் உம்மை பார்க்கட்டும். அநேகருடைய கட்டிகள் மறைந்து போகட்டும். வியாதியோட கஷ்டப்படுற பிள்ளைகள், நோய் நொடியோட கஷ்டப்படுற பிள்ளைகளே, ஆண்டவரே நீங்க தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபமனுங்க, ஜெபமனுங்க, ஜெபமனுங்க. அப்பா, இந்த ஊழியத்துக்காக நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. கண்ணீரோட நெல்லுங்க ஆண்டவரே. இங்க இருந்து திரும்பி போகும்போது இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகணும் ஆண்டவரே. அப்பா, அடுத்த முறை ஹாஸ்பிட்டல் போகும்போது ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் வரணும் ஆண்டவரே. மெடிக்கல் மிராக்கிள் இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்போது அற்புதம் நடந்துச்சு இல்ல ஆண்டவர். இப்பொழுது உங்க சமூகத்தில் நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, அப்பா, அந்த இடத்துல விசுவாசத்தோட உங்களை நோக்கி பார்க்கிறோம். விசுவாசத்தோட உம்மை தொடுகிறோம். அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. நடக்கட்டப்பா, நடக்கட்டப்பா, நடக்கட்டப்பா. கலங்கி வந்திருக்கிறீங்களா? இயேசு சொல்கிறார், கலங்காதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் அற்புதத்தை அதிசயத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டு. இந்த இடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. நீங்க ஜெபிச்ச ஆண்டவர் உங்களோட இடைப்பட முடியும். நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேச முடியும். ஆண்டவர், எல்லா பக்கத்துல அவமானப்பட்டு நான் நிற்கிறேன் ஆண்டவரை. சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் அவமானப்பட்டு நிற்கிறேன். அநேகருடைய கேலிக்கும் பேச்சுக்கும் நான் இன்னைக்கு ஆண்டவரே உள்ளாகி நிற்கிற ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் நான் வசிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி விட்டார்கள் என்று நீங்க நிற்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்க ஆண்டவர் ஜெய கம்பீரமாய் உங்களோடு இருக்கிறார். யூதா கோத்திரத்து சிங்கம், யூதா ராஜ சிங்கம் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கட்ட முடியாம கட்டப்படாத இருக்கிற வீடுகள் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மன கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய மன கஷ்டம் மாறும். பண கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் மாறும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கூடாரத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கணும் ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.